ராமர் பக்தர்களாகிய நாங்கள் ஏன் கோயிலை இடிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் அவருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 4 கட்ட தேர்தல் முடிஞ்சு இதனோட காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க 4வது கட்ட தேர்தலில் தான் மோடி அவர்கள் உச்சபட்சமாக உலர ஆரம்பித்திருக்கிறார். பாஜக தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் 4 கட்ட தேர்தல்களிலும் பாஜக மிகப்பெரிய படுதோல்வியை தழுவி இருக்கிறது என்ற செய்தி அவருக்கே கிடைத்திருக்கிறது. ஆகையால் தான் ஒரு கட்ட தேர்தலிலும் முரண்பட்ட பேச்சுகளை பேசி வருகிறார். உச்சபட்சமாக இறைவனை பற்றி பேசினார், இந்து கடவுளை பற்றி பேசினார், எருமாடு அரசியல் பேசினார், பாகிஸ்தான் அரசியல் பேசினார், இஸ்லாமிய அரசியல் பேசினார், மாங்கல்ய சூத்திர தாலி அரசியலை பேசினார். எல்லா அரசியலும் பேசி 10 குழந்தை பெற்றுக்கொள்ளுவர் என்ற அரசியலும் பேசிட்டு இப்போ உச்சபட்சமாக பெண்களுக்கு எதிரான அரசியலை பேசுகிறார். இதெல்லாம் விரக்தியின் விளிம்பில் இருக்கார். யாராவது போயிட்டு பெண்களுக்கு உரிமை பயணம், பெண்கள் இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது, பெண்கள் தான் நமக்கு இந்த எலும்பும் சதையம் கொடுத்து உயிர் கொடுத்து நம்மை உருவாக்கியவர்கள், 10 மாதம் சுமந்து பெற்ற தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் பணமில்லா பயணம், உரிமை பயணம், விடியல் பயணம் தமிழ்நாடு முதலமைச்சரால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறார் என்றால் அதை எதிர்த்து பேசுபவர் ஒரு மனிதராக இருக்க முடியுமா? ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியுமா? பிரதமர் இப்படி பேசுகிறார் என்றால் இதை விட இந்த தேசத்திற்கு அவமானமும் வெட்கக்கேடு எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான பிரதமரை இந்த 10 ஆண்டுகளாக இந்த தேசம் கண்டு இருக்கிறது. சார், இப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நாங்களாம் ராமர் பக்தர்கள் தான். நாங்கள் ஏன் இடிக்கணும்? அதை எதுக்காக இடிக்கணும்? என்ன தேவை இருக்குது? காங்கிரஸ் பேரியக்கம் என்றால் கோவில்களை கட்டுவது, பொது நிறுவனங்களை உருவாக்குது. என்ன சொல்ல போனால் இந்த நாட்டுடைய பொது நிறுவனங்கள் தான் இந்த தேசத்துடைய ஆலயங்கள். இந்த தேசத்துடைய கல்வி நிறுவனங்கள் ஜவஹர்லால் நேரு முதல் தலைவர் ராஜீவ்காந்தியை தொட்டு டாக்டர் மன்மோகன் சிங் உருவாக்கியிருக்காங்களே, அதெல்லாம் தான் இந்த தேசத்துடைய ஆலயங்கள். நாங்களாம் ராமர் பக்தர் தான், ராமரை நேசிக்கிறவங்க. நாங்கள் ஏன் கோவில் அடிக்கணும்? இது அவருடைய தோல்வியுடைய உச்சபட்சமாக வெறுப்பு அரசியலை அதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. சரி, இப்போ இந்த தேர்தல் பொறுத்தவரை காங்கிரஸ் 40 தொகுதிக்கு மேலே வெற்றி வாய்ப்பு குறைவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட வெற்றி வாய்ப்பு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவரோட வெற்றி வாய்ப்பு அப்படி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? எங்க ஒரு வெற்றி வாய்ப்பு அவருக்கு உறுதியாக இருக்குன்னா தான் செய்த திட்டங்கள், தான் செய்த சாதனைகள், நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றியது, இதை வச்சு தான் ஒரு பிரதமர் பேசணும். அதை பற்றி பேச மாட்டேன்றாரு. எருமை மாடு அரசியல், வீடு அரசியல், 10 பிள்ளை பெற்பவர்கள் அரசியல், பாகிஸ்தான் அரசியல், இஸ்லாமியர்கள் அரசியல், ராமர் கோவில் அரசியல், தலித்துகள் அரசியல், மலைவாழ் மக்கள் அரசியல், இந்த அரசியலை பேசுகிறாரு. இது எந்த விதத்தில் சரியது? உன்னுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க. ஆனால் அவருக்கு தோல்வி என்பது உறுதியாகிவிட்டது, படுதோல்வி என்பது மிக மிக உறுதியாகி இருக்கிறது. தகவலுக்கு நன்றி சார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.